என் அன்புக்குரியவர்களே, எல்லாரும் என்ன கவனிங்க. இதை சொல்லும் போது நான் ஒரு வார்த்தையை கூட சொல்லிக்கிறேன், யாரும் என்கிட்ட கோவப்படக்கூடாது. நாம் எல்லாரும் மரிக்கும் போது பரலோக நம்மளை பார்த்து சொல்லணும், இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் என்று சொல்லணும். சரிதானா? கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்ல மனம் போன போக்கில வாழ்ந்து குடிச்சுக்கிட்டு பீடியும் எடுத்துக்கிட்டு புகையிலையும் வச்சுக்கிட்டு உதட்டுக்குள்ள பாக்கம் வச்சுக்கிட்டு எப்படியாவது வாழ்ந்து யாருமே நாம் பண்ற தப்புகள் எல்லாம் பார்க்கலன்னு சொல்லி நடக்கிறவங்க, ஒருவேளை கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் கிடைக்கும், ஆனா இயேசு வந்து அழைக்கிற நாளில வரவும் மாட்டாங்க. லாசரு என்கிறவர் மரித்தார், தலை முதல் கால் வரைக்கும் பருக்கள் நிறைந்தவராக மரித்தார். அந்த மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று பைபிள்ல இல்ல, ஐஸ்வர்யவான் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று பைபிள்ல இருக்கிறது. அந்த மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று பைபிள்ல இல்ல, ஆனால் அவருடைய ஆத்துமா இருக்க வேண்டிய இளைப்பாறுதலுள்ள இடத்துல இருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை உம்முடைய வருகை தாமதிக்குமே ஆனால், எனக்கு மரணம் ஒன்று கிடைக்குமே ஆனால், பரலோகம் என்ன பார்த்து சொல்லணும், இது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் என்று. அந்த பரலோகம் என்ன அட்ரஸ் பண்ற இடத்துல நானும் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பெயருக்காக கிறிஸ்தவர்கள் என்று வாழுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, அல்லது கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. கிறிஸ்தவர்களாக வாழுகிறவர்களை தன்னோடு கூட சேர்ப்பதற்காக நம்முடைய ராஜா வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறவர்களுக்கு ஒரு பெரிய நிச்சயம் உண்டு, செத்து போனாலும் நான் கர்த்தரோடு கூட தான் இருப்பேன்.